ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தயிர் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: அரை கப் தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்னதாக ஒரு கேரட் எடுத்து சீவி வச்சுக்கோங்க. ஒரு 10 பீஸ் சின்ன சின்னதாக குடமிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு ஆயில், கொத்தமல்லி தழை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. இப்போது கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போடுங்க. கட் பண்ணி வச்சு குடமிளகாய் போடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பெரிய வெங்காயம், நல்லா 2 நிமிஷம் வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கேரட் போட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தயிர் தனியாக போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கும் கேரட்டுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. சும்மா லைட்டாக வதங்கினா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது தயிரில் போட்டுக்கோங்க. இந்த டேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். கேரட், குடமிளகாய் போட்டிருக்கனால எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போது மல்லி போட்டுக்கோங்க. தயிருக்கு தேவையான அளவு உப்பு போட்டு சேர்த்துக்கோங்க. சாதத்துக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.